நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக எழுத்தாளர் மற்றும் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். காலையிலேருந்து ஒரு பரபரப்பான செய்தி. மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அந்த மலையை பாதுகாக்கணும், அங்கே இருக்கக்கூடிய சிக்கந்தர் கோவிலை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி பாஜக ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. குறிப்பாக இந்து முன்னணி ஒரு பெரிய போராட்டத்தை அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. பாஜகவும் கரங்கோர்க்குறாங்க. உடனடியாக தமிழக அரசு காவல்துறை மூலமாக அவங்களெலாம் அரெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு அறவழி போராட்டம் தான், பட் அரெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஒரு பரபரப்பாக இன்றைய நாள் அந்த விஷயத்தில் பரபரப்பாக மாறி இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? எப்படி அயோத்தியிலே பாபர் மசூதி உடைக்கப்படுவதற்கு முன் வேலை திட்டங்களை எப்படி நிகழ்த்தினார்களோ அதே போன்ற ஒரு வேலை திட்டத்தை மதுரை மண்ணிலே நிகழ்த்துவதற்கு சங் பரிவாரங்கள், சங்கிகளினுடைய கூட்டம் முயற்சி செய்கிறார்கள். மதுரை பகுதிகளிலே வசிப்பவர்களுக்கு தெரியும், திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த மலையிலே அதனுடைய அடிவாரத்திலே முருகன் கோவில் இருக்கிறது. அந்த மலையினுடைய உச்சியிலே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கிறது. அதற்கு போகிற பாதையிலே ஒரு கிளை பாதையாக சிக்கந்தர் பாதுஷா அவுலியா என்று சொல்லக்கூடிய தர்கா இருக்கிறது. தர்கா என்பது என்னவென்றால் முன்னோர் வழிபாடு. குலசாமி, நம்மளுடைய முன்னோர்கள் பொது வாழ்க்கையிலே தியாக வாழ்க்கையிலே இருந்தார்கள் என்றால் அவர்கள் மரணித்ததற்கு பின்பு அவர்களுடைய நினைவிடங்களிலே போய் தங்களுடைய குலதெய்வத்தை கும்பிடுவது என்பது ஒவ்வொரு வம்சத்தினருக்கும் ஒரு வழக்கம். அதுபோல மதுரையை ஆண்ட மன்னராக இருந்த சிக்கந்தர் பாதுஷா பின்னாளிலே துறவரத்தை மேற்கொண்டார். அந்த மலையிலே தான் அவருடைய இறுதி காலத்திலே அவர் வசித்தார். அவர் சூஃபிசத்தை பின்பற்றி அவர் மறைந்ததற்கு பின்பு அப்படி ஒரு வழிபாடு தொடர்ச்சி அங்கே இருக்கிறது. அங்கு போகிற பக்தர்கள் முருகன் கோவிலுக்கு போகிறவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த அந்த அதாவது கந்தர் என்றும் சிக்கந்தர் என்றும் அவர்கள் வேறுபாடு பார்ப்பதில்லை. இது கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா என்றெல்லாம் உள்ளூர்காரர்கள் பார்ப்பதில்லை, வேதம் பார்ப்பதில்லை. மலையிலே இந்து மலை, கிறிஸ்தவ மலை, இஸ்லாமிய மலை, பௌத்த மலை, சமண மலைன்னு ஒரு மலை கிடையாது. நம்ம போய் அந்த அடையாளங்களை நம்மளுடைய தெய்வத்தினுடைய சிலைகளை வைத்தால் அல்லது சிற்பங்களை வைத்தால் அதை நாம் அப்படி சொல்லிக் கொள்ளலாம். சமணருடைய சிற்பங்கள் இங்கே இருக்கிறது, கீழே குயில்குடியில் இருக்கிறது என்றெல்லாம் வரலாற்று ரீதியாக நாம் சொல்லிக்கொள்ளலாம். அந்த மதுரை மண்ணிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு இது பிரச்சனை அல்ல. அவங்க அங்கே சந்தனக்கூடு நடக்கிறது, அவங்க பெரிய பிரம்மாண்டமான கந்தூரி விழா நடக்கிறது என்றால் அங்கு அசைவம் சமைத்து பிரியாணி சமைச்சு எல்லாத்துக்கும் பரிமாறுவார்கள். போய் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போவாங்க. அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த பிரச்சனையை உருவாக்குகிறவர்கள் யார்? இது பல நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. இங்கு பிரச்சனைகளை உருவாக்குகிறவர்கள் பக்தர்களா பாஜக காரர்களா? இதுதான் கேள்வி எனக்கு. பக்தர்கள் இதை மறுத்தார்கள் என்று சொன்னால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது, ஒரு நியாயம் கூட இருக்குது. பக்தர்கள் மறுக்க மாட்டாங்க. நீங்கள் மாலை நேரத்தில் பள்ளிவாசலில் பொழுது அடைகிற நேரத்தில் இருக்கக்கூடிய டைமில் போய் பல பெண்கள் தங்கள் குழந்தைகளுக்கு இங்கு ஓதி பார்த்துட்டு வந்தால் அவங்க கொடுக்குற தண்ணியை குடித்தா குணமாயிரும், சௌக்கியமாயிரும் குழந்தைக்கு. நான் பள்ளிவாசலில் போய் ஓதி பார்த்துட்டு வந்தால் குழந்தைக்கு சௌக்கியமாயிரும் என்று நம்பக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, எத்தனையோ சமய நம்பிக்கை கொண்டவர்கள் இந்து மக்கள் வரிசையில் நிற்கிறாங்க எல்லா பள்ளிவாசலையும். இதை போய் யாரும் சங்கிகள் போய் அங்கே போகாத, வேறொருத்தன் கோயிலுக்கு போகாத, வேறொருத்தவங்க ஆலயத்துக்கு போகாத என்று சங்கிகளால் தடுக்க முடியாது. தடுத்தா பொம்பளை விளக்கமாத்திலே அடிப்பாளுங்க. அவரவர் நம்பிக்கை அது. வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகிறார்கள், போகிறவர்கள் எல்லாருமே கிறிஸ்தவர்களாக போகிறாங்க, எல்லாருமே போகிறாங்க. நாகூர் தர்காவுக்கு போகிறவர்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமா போகிறாங்க? எல்லாரும் போகிறாங்க. இப்போ சமய நம்பிக்கை என்பது அவரவருடைய தனிப்பட்ட உரிமை. அது நான் ஒரு கடவுளை நான் நம்புகிறதும், நான் கடவுளை கும்பிட்றதும், கும்பிடாமல் விடுறதும், அந்த கடவுளோடு நான் ஐக்கியமாக இருக்கிறதும், அல்லது இதெல்லாம் ஒரு ஜாமியா அப்படின்னு சொல்கிறதுக்கும் உரிமை இருக்கிறது. அப்படி தான் இருந்திருக்கான் மனிதன். இப்போ இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் திருப்பரங்குன்றத்தை சார்ந்தவர்கள் ஒருவர் கூட இங்கே அசைவம் சாப்பிடக்கூடாது, சிக்கந்தர் மலை அந்த தர்காவுக்கு போகக்கூடாது, சிக்கந்தர் தர்காவுக்கு போகக்கூடாது
என்று யார் ஒருத்தன் சொல்லலைங்க. மதுரை மண்ணிலே பிறந்தவன் ஒருவன் கூட இது சொல்லலைங்க. அவங்க போய் இந்த பிரச்சனையை கலப்பலான்னு போனப்ப உள்ளூர்காரன்லாம் சொல்லிட்டான், இங்கே வரும் இந்த மாதிரி வம்பு வழக்கு பண்ணுற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்கிறாத, இது தேவையில்லாத வேலைன்னு சொன்னோன்னே கொஞ்சம் கூட வெக்கம் மானம் எதுவுமே சூடு சுரணம் எதுவுமே இல்லாமல் சோத்துல உப்பு போடாத ஒரு கூட்டம் வெளியூர்ல இருந்து ஆளை இறக்குமதி பண்ணுறான். வேற வேற ஊர்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வரான். திருநெல்வேலியிலேருந்து, காரைக்குடியிலேருந்து எச்ராஜாவை கூட்டிட்டு வரான். வேற வேற ஊர்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வரான். ஊருக்குள்ள எவன்லாம் வந்து கலவரம் செய்வதற்கும் காவாலி பயலுக்கு கூட்டத்தை பூரா கூட்டிட்டு வந்து பக்தர்களுங்கிற போர்வையில ஒரு போராட்டத்தை நடத்தலாம். இப்படி நடத்துறது மூலமா இஸ்லாமிய வெறுப்பை வந்து விதைக்கிறது மூலமா அரசியல் அதிகாரமா இதை அறுவடை செய்யலாம் அப்படின்னு கனவு காங்கிறான். அவன் என்ன நினைக்கிறான்னா, அவனுக்கு ஒரு விவரம் தெரியல. இது சங்கி கூட்டத்துக்கு கள்ளழகர் வந்து வைகை ஆற்றில் இறங்குற போது நீர்ப்பந்தல் வைத்து மோர்பந்தல் வைத்து இஸ்லாமியர்கள் வரவேற்கிறான். லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கள்ளழகருடைய அந்த வைகை ஆற்றில் இறங்கக்கூடியதற்கு கூடுறான்ல. எல்லாரும் வெளிநாட்டுக்காரன்லேருந்து வெள்ளக்காரன்லேருந்து அரட்டவுசர் போட்டவன்லேருந்து 50 பேர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர்றான். இந்த பக்திக்காக பல லட்சம் பேர் கூடுற இந்த மதுரை மாநகரத்தில் எப்படா ஒரு கம்யூனிஸ்ட் வந்து ஜெயிக்கிறான், சு வெங்கடேசன் அப்படிங்கிற விவரம் இருக்குல்ல, அது இந்த விவரம் கேட்ட இந்த கிறுக்கைங்களுக்கு தெரியல, சங்கி கூட்டத்துக்கு தெரியல. வழிபாடு வேற, கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணுமே தவிர கடவுளை நான் காப்பாற்றுறேன்னு சொன்னான்னா அவன் கடவுள் நம்பிக்கையாரனே கிடையாது. கடவுள் எப்படி நான் காப்பாற்ற முடியும் சொன்னேன். நான் வந்து காசி விஸ்வநாதரை காப்பாற்றுவேன், பழனி முருகனை நான் தான் காப்பாற்றுவேன். டேய், இது கடவுள் நம்பிக்கைக்கு எதிரானதுடா. நீ எப்படி காப்பாற்றுவ? இயேசுவே என்னை காப்பாற்றுன்னு சொன்னா தாங்க அவன் கிறிஸ்தவன். நான் இயேசுநாதரை காப்பாற்றுவேன். இவன் கடவுளாயிரும். இவன் தாண்டா கடவுள். இவன் கடவுள் கிடையாது, இவன் சாத்தான். இப்படி ஒரு கூட்டம் கிளம்புறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ நம்ம வீடுகளில் வந்து நம்ம ஒரு விசேஷத்துக்கு போகிறோம், ஜைவ சாப்பாடு போடுறாங்க, சாப்பிட்றோம். ஒரு இஸ்லாமியர் திருமண விழாவுக்கு போகிறோம், அவன் பிரியாணி போடுறான், சாப்பிட்றோம். இதில் வந்து பாய் வீட்டு கல்யாணம்னாலே ரொம்ப அந்த டேட்டை கரெக்டாக கணக்கு பண்ணி, ஏய் இங்கே ஒரு மறந்துடாத, பத்திரிக்கை எங்கேயா வச்சிடாத, சாம்பார் சோறு போடுறாங்கன்னா கூட நம்ம ஒரு நாள் விட்டுறலாம், இன்னொரு நாள் போய் மொய்ய கொடுத்துக்கலாம், விட்டுறாத அப்படி தானே சொல்கிறேன். இப்போ நம்ம ஊரில் எப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னா தமிழ்நாட்டில், ஏன் கிறிஸ்துமஸுக்கு இன்னும் கேக்கு வராமல் இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நம்மளே பேசணும், நியூ இயருக்கு வந்து கோயிலை திறக்கக்கூடாது, ஆகமம் கெட்டு போயிடும்னு ஒரு கூறுகட்டவங்க சொல்கிறாங்க. அப்படின்னு கேட்டா ஜாமி முருகன் அன்னைக்கு ஒரு நாள் ஐயருக்கு தட்டில் காசு கொடுங்கள. கோவில் திறந்தா பல பேருக்கு வாசலில் ஒரு பொம்பளை பூ கட்டிக்கிட்டு இருப்பாங்க, அந்த அம்மாவுக்கு அது வியாபாரம். ஒருத்தன் சந்தனம் விற்கிறான், அவனுக்கு வியாபாரம். அர்ச்சனை பண்ணுறான், தட்டில் காசு வருது அவனுக்கு. எல்லாரும் பிழைக்கிறது தானே வாழ்க்கை. கடவுள் பேரை சொல்லி பொழைச்சிட்டு போகிறேன். கடவுள் பேரை சொல்லி எதுக்கு அழிக்கணும்னு நினைக்கிறேன்? கடவுள் வந்து ஆக்கம் செய்கிற கடவுள், அழிவு செய்கிற கடவுள், காக்கும் கடவுள் இருக்குங்க. காப்பாற்றுறது தான் கடவுள், அழிக்கிறதுக்கு எது கடவுள்? ரைட் சார், இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன் சார். இப்போ இந்த திருப்பரங்குன்ற விவகாரங்கிறது எதற்காக இவ்வளவு நாளாக அப்படியே போகிற பேட்டர்ன், எதுக்கு இன்னைக்கு திடீர்னு இந்த மாதிரி பிரச்சனை வருது? இதுக்கான வாய்ப்பு எங்கேருந்து உருவாகுது? எங்க ராம சீனிவாசன் தேர்தலில் நிற்கிறாரு, தோத்து போறாருங்க. வெங்கடேசன் 2வது முறை ஜெயிச்சிட்டாருங்க. தொடர்ந்து வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்டையை போல வந்து அவங்க ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே வெங்கடேசனுக்கு முன்னாடி மோகன் ஒருத்தர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக பி மோகன் ஒருத்தர் இருந்தார். என்ன இது வந்து முற்போக்கு சக்திகள் வந்து மதுரை மண்ணை வந்து, மதுரை வந்து மீனாட்சி ஊர், அதனால வந்து அப்படின்லாம் இவங்க சொல்லி பார்க்குறாங்க. சொல்லிக்க, என்ன வேணாலும் சொல்லிக்க. அவன் ஜாமியா அவன் கும்பிட்றான், அவனுடைய வழிபாடு அவனுக்கு சொந்தமானது. இதில் குறுக்குச்சால் ஓட்டுறதுக்கு என்ன இருக்குது? இப்போ இவன் என்ன சொல்கிறான், எல்லாம் அவங்க தர்காவுக்கு போகிறதெல்லாம் நம்ம தடுக்கலைங்க, அசைவம் சாப்பிடக்கூடாதுங்க அப்படிங்கிறான். சரி, அப்போ அசைவம் சாப்பிட்றது என்ன, இந்துக்கள் மனம் புண்படுதுங்கிறான். அப்போ பாண்டி கோயிலில் டெய்லி கிடா வெட்டுறாங்களே, அப்போ இந்துக்கள் மனம் புண்படுதான் புண்படாதா? இல்லை சார், இப்போ இந்த இடத்துல அவங்க வைக்கிற வாதம் என்னன்னா, தர்கா அந்த மலையில் தர்கா ஒரு பக்கம் இருக்கு, காசி விஸ்வநாதர் கோயில் ஒரு பக்கம் இருக்கு. இதுல என்னன்னா தர்காவுக்கு பலியிடுறது அந்த பழக்கம் வந்து காசி விஸ்வநாதர் கோயில் சைவமா இருக்கு, அதோட விஷயத்தை பாதிக்குது அப்படின்ற ஒரு வாதம் வைக்கிறாங்க. எப்படி பாத்தீங்க? இதுதான் அவங்க வைக்கிற சார்ஜஸ். அதாவது பலியிடுதல்ங்கிறது தடை செய்யறதுனால தமிழக அரசு தடை செஞ்சிருக்காங்க, கடந்த காலத்தில் தடை செஞ்சு வச்சிருக்காங்க. யார் தடை செஞ்சிருக்கா? அந்த இடத்துல பலியிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடை செஞ்சு வச்சிருக்காங்க. யாருமே சொல்லல. பாஜக சொல்றாங்களே, அது பொய் சொல்றாங்க. அந்த மக்கள்கிட்ட கேளுங்க, திருப்பரங்குன்ற மக்கள்கிட்ட போய் கேளுங்க, அப்பட்டமா பொய் சொல்றாங்க. நான் இன்னொன்னு சொல்லவா உங்களுக்கு,
அங்கே வந்து கிடா வெட்டி வந்து பிரியாணி போடலைன்னா கோச்சிக்குருவாங்க இங்கே இருக்கவங்க. திருப்பரங்குன்றத்துக்காரங்க திட்டுவாங்க, யோ நான் எப்போ பார்த்தாலும் போய் நான் வந்து பொங்கலையும் சுண்டலையும் தின்னுட்டு இருக்க முடியுமா, என்னையா பாய் வந்து கந்தூரி இந்தின்னு சொல்லிட்டு பிரியாணி போடாமல் விட்ட அப்படி அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். இவங்க போடுற சண்டை வேற, அவங்க போடுற சண்டை வேறங்க. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். திடீர்னு ஏற்பட்ட முறையெல்லாம் கிடையாது. அதுக்கு தான் நான் கேட்குறேன். அப்போ பாண்டி கோயிலில் கிடா வெட்டக்கூடாது, ஏற்கனவே ஆடு கோழிலாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லி நம்ம புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய காலத்தில் வந்து சட்டம் போட்டாங்க. அப்புறம் சட்டத்தை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டாங்களா இல்லையா? தேர்தலில் ஒரு அடி விழுந்துச்சு, அப்புறம் மாற்றிக்கிட்டு அப்புறம் அடி விழுந்துச்சா, மறுநாடியாக விழுந்துச்சா, வந்து பாண்டி கோயில் பூசாரியை வந்து ஏதோ ஒரு கொலகார மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. ஆடு வெட்டினதை கொலைக்கேஸ் ஆக்கிட்டாங்க அந்த டைத்தில். அவங்க பாண்டி பூசாரி சொன்னாப்புல, டேய் ரொம்ப துடியான சாமிடா, வீணா போயிடுவேன் அப்படின்னாரு. யாரு? போலீஸ்காரன் அரெஸ்ட் பண்ண வர்றப்ப. கடைசியில் என்னாச்சு? சட்டம் குப்பை தொட்டிக்கு போச்சா இல்லையா? இப்போ அழகர் கோயிலுக்கு போகிற வழியில் இருக்கிற கோவிலில் வந்து அவங்க வந்து உள்ளே இருக்கிற கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு கோயில் இருக்காங்க. அந்த கோயில் என்ன செய்யறான்? கிடா வெட்டி சாமி கும்பிடுறான். எல்லாருமே அவன் குலதெய்வத்தை அவனுடைய வழிபாட்டில் அசைவம்ங்கிறது அவனுக்கு தவிர்க்க முடியாதது. எப்படி கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவனுக்கு மீன் சாப்பிடாத அப்படின்னு சொல்ல முடியுமா? போய் கடலோர மாவட்டத்தில் இருக்கவன்ட்ட சொல்ல முடியாது. அது மாதிரி விளை நிலம் வச்சிருக்கிறவன், விவசாய நிலம் வச்சிருக்கிறவன், ஆடு மாடு வளர்க்குறவன், கோழி வளர்க்குறவன், அதை வந்து அவன் வந்து விசேஷத்துக்கு சாப்பிடுவான். ஆடு வெட்டி சாப்பிடுவான், அவன் வந்து கோழி வெட்டி சாப்பிடுவான். அவன்கிட்ட போய் இதெல்லாம் செய்யாத, செஞ்சேன்னா வந்து இந்து மதத்தினுடைய உணர்வு புண்படும்னா அவன் ஆடு வெட்டக்கூடாதுன்னா அப்புறம் வேற யாரையும் வெட்டி போடுவான். இது தேவையில்லாத சிக்கலை உண்டாகும். ஆனால் சார் இப்போ இதெல்லாம் புழக்கத்தில் தான் இருக்குது, இந்த பலியிடுதெல்லாம் புழக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னா இது இப்போ ஏன் திடீர்னு வந்து புனிதம் கெடுது, இந்த பலியிடுதான் புனிதம் கெடுதுன்ற டேக் ஏன் இப்போ யூஸ் பண்ணுறோம்? இப்போ ஏன் அதெல்லாம் வருது? பாஜக வளரலையில எப்படி தான் வளரும்? நீங்கள் வந்து புனிதமே இல்லைன்னா எப்படி வளரும்? அவன் வாட்டுக்கு நிம்மதியாக இருக்கிறாங்க, அவன் வேலைக்கு போகிறாங்க, சாப்பிட்றாங்க, நிம்மதியாக இருக்கிறாங்க, அவன் ஜாமியை கும்பிட்றாங்கன்னா இப்போ பாஜக வந்து டெபாசிட் போய்கிட்டே இருக்கணுமா? அப்போ எப்படித்தான் ராம சீனிவாசன் வந்து எப்படித்தான் அரசியல் பண்ணுறது? சும்மா அப்படியே வந்து டிவியில் டிபேட்டில் பேசுறது, அதில் பேசுறது, இப்படியே அவங்க வாழ்க்கை ஓடணுமா? ஒரு நியாயம் வேணாமா? அதுக்கு தான் ஒரு கலவரம் பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே கோயம்புத்தூரில் ஒரு கலவரம் வந்துச்சு, பாஜக வெற்றி பெற்றுச்சு. எங்கெல்லாம் வம்புழுக்கிறோமோ, எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அப்போ தானே வர முடியும். அதுக்கு ஒரு திட்டம் விடுறான். தமிழ்நாட்டு மக்கள் வந்து என்ன பண்ணுறான் பாருங்க, திருப்பரங்குன்றத்துக்காரங்க ஒத்துழைப்பு பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு கலவரம் பண்ணி பார்ப்போம், டே அடிச்சு பார்ப்போம், வரியா விளையாடுற வரியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா நாங்கள் வேலைக்கு போகிறோம், எங்களுக்கு பொழப்பு இருக்குது, எங்களுக்கு குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி கிடையாது, தர்கா வாசலுக்கு வாங்க தகராறு பண்ண போவோம், பள்ளிவாசலுக்கு வாங்க பிரச்சனை பண்ண போவோம், சர்ச்சு வாசலுக்கு வாங்க வம்புலுக்கு போவோம் அப்படின்னு சங்கியில் கூப்பிடுறான். தமிழர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறான். இது தமிழர் மலைங்க, இது இந்து மலை கிறிஸ்தவ மலை கிடையாது. திருப்பரங்குன்றம் மலை தமிழர்கள் மலை. தமிழர்கள்ல இந்துக்கள் இருப்பான், இஸ்லாமியர் இருப்பான், எல்லாருமே இருப்பான் தமிழர்களா. அதனால இது எல்லாருக்குமானது. இயற்கையை வந்து நீங்க வந்து சொந்தம் கொண்டாட முடியாது. மலையை வந்து எவனாவது பெயர்த்து கொண்டு போறேன், அந்த அரிட்டாப்பட்டியில் டங்ஷன் எடுக்கிறதுக்கு போறேன்னா அந்த குரூப் தானே இவங்க. வேதாந்தா குரூப்புக்கு வந்து யார் வேலை செஞ்சாங்களோ அந்த குரூப் தான் அங்கே வேதாந்தால அங்கே தோத்த உடனே இங்கே வந்துருக்காங்க. அவங்களால அரசியல் செய்ய முடியலை. தமிழ்நாட்டில் பாஜக மீண்டும் மீண்டும் வந்து பூஜ்ஜியத்துக்கு போகுது, படுகொலிக்கு போகுது. போய் சென்னிமலையில் வம்புழுத்தாங்க. எவனோ ஒருத்தன் செவம் பண்ணான்னு போட்டு ஒருத்தனை வெளுத்து அவங்க கோவப்பட்டு நம்மளை அடிக்க வர்றாங்களேன்னு கோவப்பட்டு அவங்க பேசின உடனே பத்தியலா சென்னிமலையை கைப்பற்ற போகிறாங்க அப்படின்னு கொஞ்ச நாள் பேசினாங்க. அங்கே போய் வாங்க இந்து மலையை காப்பாற்றுவோம், சென்னிமலை முருகனை இப்போவுமே பாருங்க கடவுளை இவங்க தான் காப்பாற்றுவாங்க. சென்னிமலை முருகனை காப்பாற்றுவோம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போனாங்க. எல்லாரும் நம்பி போயிட்டான், இந்துக்களே திரண்டு வாரின்னு போயிட்டான். போனால் இந்து முன்னணி கொடியாக பறக்குது. போனவன் திமுக காரன், ஏடிஎம்கே காரன், மதிமுக காரன், கம்யூனிஸ்ட் காரன்லாம் யோசிக்கிறான், என்னடா வேற என்னமோ பறக்குதுடா, பிஜேபிக்கு பிளான் போடுறாங்களே, முருகனை வேட்பாளரை நிப்பாட்ட போகிறாங்களோ, சென்னிமலை முருகனை என்ன பிரச்சனை பண்ணுறாங்க தெரியலையே அப்படின்னா சுதாரிச்சிட்டாங்க. சுதாரிச்சனா அங்கே அடி வாங்கினோடனே இப்போ திருப்பரங்குன்றம் வந்துருக்குறாங்க. அப்படியே நீ திருச்செந்தூர் போக போகிறாங்களா? அடுத்து திருச்செந்தூரில் போய் மணப்பாட்டில் வந்து ஒரு சர்ச் இருக்கு, அதுக்கு முன்னாடி ஏற்கனவே சிவன் கோயில் தான் இருந்துச்சு, தோண்டி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த பிளான் அதுதான் சார். இல்லை ஓகே, இப்போ இந்த பேட்டர்ன் வந்து இப்போ நார்த் இந்தியாவில் இந்த பேட்டர்ன் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கை கொடுக்குதுங்கிறத பார்க்குறோம். இப்போ தமிழ்நாடு போன்ற இடத்துல வந்து இப்போ அவங்க சென்னிமலை விஷயத்தை கையில் எடுத்தாவோ இல்லை வந்து திருப்பரங்குன்றம் மலை விஷயத்தை கையில் எடுத்தாவோ இதெல்லாம் எப்படி வந்து தேர்தலுக்கு அவங்களுக்கு கை கொடுக்கும்? இது என்ன மாதிரியான பாலிட்டிக்ஸ், எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்ன கிடைக்கும் பாஜகவுக்கு? உண்மையை சொல்லவா, செருப்படி தான் கிடைக்கும், ஓட்டு கிடைக்காது. இந்த மாதிரி வம்பளுத்துக்கிட்டே தெரிஞ்சாங்கன்னா உண்மையான பக்தர்கள் வந்து போலி பக்தர்களை செருப்பால் அடிக்கும். ஆனால் சார் இப்போ இன்றைக்கி நீங்கள் அந்த விஷயத்தை இப்போ இந்த பிரச்சனை வந்து டிபேட்டபிளாக மாறும்போது நீதிமன்றத்துக்கு வரும்போது இது மாதிரி அறவழி போராட்டத்துக்கு காவல்துறை அனுமதி மறுக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழக அரசோட வாதத்தை என்னன்னு கேட்கும்போது அவங்க வந்து இங்கே ஒரு அயோத்தி உருவாக்கலான்னு பார்க்குறான்னு சொல்கிறாங்க. பட் அதை பாபர் மசூதி இடிப்பு இங்கே மாதிரி சம்பவத்தை நிகழ்த்த பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை நீதிமன்றம் ஏற்றுக்கலையே. அறவழி போராட்டம் தான் நடத்துறாங்க, அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கலாம்லங்க. நீங்கள் என்னங்க பண்ண போகிறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒன்று இருக்குல்லங்க, அடுத்த ஆளுநர் பதவிக்கெல்லாம் ரொம்ப பேர் ஜட்ஜெலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க.
எப்படி நீங்கள் வந்து டக்குன்னு வந்து அனுமதி மறுக்க முடியாது இல்லையா? ஆர்எஸ்எஸ் பேரணி நடக்கணும், நடந்தால் தானே அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் வந்து அமைதி பூங்கான்னு எவ்வளோ நாளைக்கு தான் தமிழ்நாட்டை சொல்லுவீங்க? அப்போ உத்தரவுலாம் போடலாம்ல. நம்மவா 4 பேர் அவெல்லாம் வந்து பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறா, பெரிய உயர் அதிகாரியாக இருக்கா, ஜட்ஜாக இருக்கா, ஐஐடியில் இருக்கா, வந்து நம்மளாம் பெரிய இடத்துல அவெல்லாம் இருக்கும்போது ஏதாவது ஒன்று சிட்டு முடியணும்ல. அப்போ சட்டத்தின் வழியாக தான் நம்ம இப்போ பாபர் மசூதி எப்படி கைப்பற்றணும்? சட்டத்தின் வழியாக தானே கைப்பற்றணும். அதனால சட்டப்பூர்வமாக அணுகுவோம் எல்லாத்தையுமே. இல்லை சார், இப்போ அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து இஸ்லாமியர்கள் படையெடுப்புனால வந்து அங்கே வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க. அதனால அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் அங்கே இருக்குது. பட் வந்து சவுத்து தமிழ்நாடு போன்ற இடத்துல அந்த பிரச்சனை இல்லை. இங்கே வந்து எல்லாரும் ஒன்றா கலந்து வாழ்றாங்க. அப்படிங்கும்போது இங்கே வந்து இப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ்க்கான தடையை நீங்கள் நீட்டிச்சு வைக்கிறதோ, அல்லது பாஜகவினர், இந்து மதத்தினர்கள், பிறகு வந்து ஆர்எஸ்எஸ்காரர்கள் போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கிறதோ, இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செய்யணும். ஏன்னா மக்கள் தெளிவாக இருக்காங்களே, அவங்க பண்ணுறதுனால மக்கள் அதை ஈல்டாக மாட்டாங்க அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கும்ல. ஏன் வந்து இங்கே வந்து நீங்கள் அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்கல. அதாவது எப்பவுமே என்னன்னா, எதை நம்பி பொய்யான கருத்துக்களை சொல்றாங்க. ராம சீனிவாசன் பொய் சொல்றாரு. அங்கே வந்து அசைவம் வந்து ஏற்கனவே கிடையாது, உணவு பரிமாறப்பட்டதே கிடையாது அப்படின்னு ஒரு பொய் சொல்றாருல. அங்கே போய் சாப்பிட்டவனுக்கு பூரா தெரியும், அந்த ஊருக்காரனுக்கு தெரியும். ஆனால் அவர் துணிஞ்சு பொய் சொல்றாருல. அந்த ஊருக்காரன் அல்லாதவனுக்கான பொய் அது, அங்கே போகாதவனுக்கான பொய் சொல்றாரு. இப்போ அவதூறுகளின் வழியாக ஒரு அரசியலை அவங்க தொடர்ந்து நிகழ்த்தி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கிற போது எல்லாவற்றையுமே பார்ப்பனமயமாக மாற்றுவது, உயர் ஜாதி அரசியலுக்கானதாக மாற்றுறது அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு பல வகையான நிர்பந்தம் இருக்கும். ஏன் இந்த சில பேர் என்ன பண்ணுவான்னா, இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்லாம் சுற்றிட்டே தெரியுமா, டார்கெட்டு முடிக்கணும்பாங்க. அது மாதிரி தான் இது. அவங்களுக்கு அந்த கட்சியில் இருக்காங்க, ஏன் வம்புழுக்கலைன்னா அந்த கட்சியில் கூப்பிட்டு திட்டுவாங்க. என்னடா பூரா மதுரைக்காரன் பூரா அமைதியாக இருக்காங்க, சண்டையே போடாமல் இருக்காங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுங்கடா அப்படிங்கிறது தான். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, கோரிப்பாளையத்துக்கு கீழே போனோம்னா பெருமாள் இருக்காருன்னு சொல்லுவாங்க. நீ ஒன்றா போவாங்க, ஒரு பள்ளியாசலாக போவாங்க. கீழக்கரை பள்ளியாசலுக்கு கீழே வந்து இன்னொரு கடவுள் இருக்கிறாரு, அதுதான் முதல் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு தோண்டிக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா இது வந்து தோண்டிக்கிட்டே இருந்தால் தான் இந்த அரசியல் வரும். மனிதர்களை அடிச்சுக்கிட்டு சாகணும், ரத்த சிந்தனம். அந்த ரத்தத்தில் வந்து தங்கள் ராஜ்யத்தை படைக்கணும். அதுதான் பாஜக திட்டம். தமிழர்கள் இதற்கு ஏமாற மாட்டான். ஏன்னா நம்ம பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கேன், பல கிருக்கைங்களுக்கு தெரியல, பெரியார் வந்து தான் மாற்றி விட்டார்னு நினைக்கிறேன். அது கிடையாது. பெரியார் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை, சமூக மாற்றத்தைலாம் நிகழ்த்தினார். ஆனால் அதுக்கு முன்னாடியே வள்ளலார் பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு. ஐயா வைகுந்தர் வந்து பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு. அதனால இங்கெல்லாம் வந்து முற்போக்கு தன்மை என்பது தமிழர்களுடைய ஏற்கனவே அவனுடைய ஜீன்லேயே இருக்குது, அவனுடைய உளவியலில் இருக்குது. இங்கே வந்து புதுசாலாம் வந்து இங்கே ஆட்டம் காட்ட முடியாது. ஏற்கனவே வந்து சித்தர்கள் பாடலில் இருக்குது, எல்லா புரட்சிகரமான கருத்து இருக்குது. பணத்தியாவது ஏதடா பறட்சியாவது ஏதடா. பணத்தினா பார்ப்பன பெண்ணு, பாப்பாத்தின்னு சொல்கிறோம்ல, பார்ப்பன பெண்ணுக்கு தான் பணத்தியாவது ஏதடா பறட்சியாவது ஏதடா, எலும்பிலே தோளிலே இலக்கமிட்டு இருக்குதோ அப்படின்னு கேட்க. நட்டகல்லை தெய்வம் என்று நம்புவதற்கு இல்லை, நட்டகல்லும் பேசுவோம் நாதன் உள்ள இருக்கையில் என்று கேட்டவன் நாத்தியம் கிடையாது. அவன் கழக மரபுல இருந்து வர்றான். அவன் கேள்வி கேட்பான். நீ பக்தியின் பேரால நீ வந்து ஏமாத்தினாலும் கேள்வி கேட்பான். அவன் மதத்தின் பேரால நீ சீட்டிங் பண்ண, மதம் என்னும் பேய் பிடியாது இருக்க வேண்டும் சொன்னவர் வள்ளலார். நாத்தியர் கிடையாது. கடவுள் நம்பிக்கை உடையவர்களே. சக மனிதர்கள் துன்பத்தை துடைப்பதற்கு தான் இந்த ஆன்மீகமே தவிர சக மனிதரை துன்பப்படுத்துறதுக்கு கிடையாது, வம்புழுக்கிறதுக்கு கிடையாது, வன்முறையை தூண்டுவதற்கு கிடையாது, கலவர அரசியல் செய்வதற்கு கிடையாது. கடவுளை வந்து கலவரத்தினுடைய கச்சா பொருளாக மாற்றாதீர்கள். கடவுள் என்பது அன்பின் அடையாளம். அதை தாண்டி வேறு விஷயங்களுக்கு நீங்கள் கடவுள் நம்பிக்கையை பயன்படுத்தக்கூடாது என்பதில் தமிழர்கள் பல நூற்றாண்டுகளாக அவன் வெளிப்போட இருக்கான். அதனால தான் அவனால் வந்து யாதும் ஊரே யாவரும் கேள்விலாம் சொல்ல முடியுது. அதனால் இந்த சேட்டையெல்லாம் வேற ஊரில் வச்சுக்க, வட மாநிலத்தில் போய் வச்சுக்க அப்படிங்கிறது நிலமா. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பாஜகவில் அரசியல் பதவி பெற முடியாதுன்னா எப்படி சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னராக வேறு மாநிலத்துக்கு, அது மாதிரி வேறு மாநிலங்களில் போய் அரசியல் செய்யலாம். தமிழ்நாட்டில் இந்த அரசியல் ஈடுபடாது. சரி சார், இப்போ இந்த விஷயத்தில் ஃபைனலாக வந்து எச்ராஜா வந்து ரொம்ப லைம் லைட் வந்தார். இந்த விஷயம் காலையிலேருந்து பரபரப்பாகும்போது லைம் லைட் வந்தார். அவர் வந்து இது எப்படி குறிப்பிட்றாருன்னா, இந்த அரசு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து எப்படி சொல்கிறாருன்னா, தலிபான்களின் ஆட்சிக்கு வந்து உதாரணமாக அந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டார். எப்படி பார்க்குறீங்க? அதாவது திராவிட மாடல் அரசு என்பது சமூக நல்லிணக்க அரசு, சமய நல்லிணக்க அரசு. தாலிபான்கள் என்பது மதவாத அரசு. தாலிபான்கள் ஆட்சின்னு சொல்றதுக்கு பல பாஜக ஆட்சியை போல ஒரு மோசமான ஆட்சியாக இருக்குன்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம். ஏன்னா தாலிபான்களுக்கும் பாஜக ஆட்சிக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. ரெண்டுமே மத வன்முறையை அடிப்படையாக கொண்டது இல்லையா? நீங்கள் என்ன செய்யுங்க, ஒருத்தன் மாட்டுக்கறி வச்சுருந்தாங்கிற சந்தேகத்தின் பேரில் ஒருத்தனை அடித்து கொலை பண்ணுறதும், நீ வந்து ஒரு இஸ்லாமிய கோட்பாட்டுக்கு நீ எதிராக இருக்க அப்படிங்கிறக்காக ஒரு பெண் வந்து புர்கா போட மாட்டேங்கிறா அப்படின்னு துப்பாக்கி வச்சு ஒருத்தன் சுடுறான்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே மதவாத வன்முறை தானே.
இரண்டுக்கு என்ன வித்தியாசம்? தாலிபான்களை பற்றி எச் ராஜா பேசுறது என்ன காரணம்னா, அவர் ஒரு இந்து தாலிபான், அதனால அவர் பேசுறார். ஓகே, இந்த விஷயம் அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகருதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நன்றி.